ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கேரளா சம்பல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கேரளா சம்பல் செய்யறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டீஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுருக்கேங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கேரளா சம்பல். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூடவே 3 சிகப்பு மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சம்பல். இது கூடவே இந்த ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது 3 நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. சின்ன வெங்காயம், புளி, சிகப்பு மிளகாய் வதக்கினது ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இப்போ இது கூட இந்த இஞ்சி ஒரு இன்ச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் சிகப்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. அப்புறம் ஒரு 1/2 கப்பு தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்ற வேணாங்க. இதை அப்படியே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா விழுதாக அரைச்சிக்கலாங்க. தண்ணியே தேவைப்படாதுங்க. நம்ம வதக்குனதில் இருந்த தேங்காய் எண்ணெய் வதக்கும்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அது இந்த தேங்காய் இப்போ அரைக்கும் போதும் ஒரு எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வரும். இப்போ 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க, தண்ணி தேவைப்படாதுங்க. இப்போ இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், செம சூப்பராக கேரளா சம்பல் ரெடி ஆயிடுச்சுங்க. செம சூப்பராக நம்மளோட கேரளா சம்பல் ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான சாதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சம்பல் உருண்டையை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. டெய்லி வெரைட்டியாக செஞ்சு போர் அடிச்சிரும். திடீர்னு நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். என்ன பண்ணலாம், ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நினைப்போம். என்ன பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த டயத்தில் இந்த சம்பல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாரமாக புளிப்பாக காரமாக இருக்குங்க. கேரளா சம்பல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி ஆகட்டும், கருவேப்பிலை ஆகட்டும், அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது தாங்க. தேங்காய் எண்ணெயை போட்டே வதக்கியிருக்கோம். அரைக்கிறக்கும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலைங்க. இது அவ்வளோ சீக்கிரம் கெடாதுங்க. புளிப்புக்காக நம்ம புளியை சேர்த்துருக்கோம். அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் பக்குவமாக பதமாக செஞ்சோம்னா கெடாதுங்க. சூப்பராக இருக்கும். 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாங்க. சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கு வேணால் கூட நீங்கள் துவையல் மாதிரி இருக்குன்னு நினச்சி சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். செம டேஸ்ட்டான கேரளா சம்பல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.